OnePlus இந்தியால அவங்களுடைய சர்வீஸை ஸ்டாப் பண்ண போறதா சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நியூஸ் அப்படிங்கிறது பரவிட்டு இருந்துச்சு இல்லையா? பட் அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா OnePlus தரப்புல இருந்து இல்ல நாங்க இந்தியாலலாம் வந்து சர்வீஸை ஸ்டாப் பண்ண போறது இல்ல, யூஎஸ்ஏல தான் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இங்க நிறைய பேர்கிட்ட எதுக்காக OnePlus வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நிறைய பேரோட பதில் என்னவா இருக்கும்னா OxygenOS. பட் OnePlus அந்த OxygenOSக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. ஏன்னா ஓப்போல இருக்கக்கூடிய ColorOS பாத்தீங்க அப்படின்னா OxygenOSக்கு பதிலா இனிமேல் OnePlusல வந்து கொடுக்க போறாங்க. ஓகே ப்ரோ, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கடந்து போயிட முடியாது. இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளான் டாப் மைனா, நான் உங்க மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பறக்கலாம். It's the one and 2014 ஆரம்பிச்ச இந்த OnePlus சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து 2021 OPPO அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தோட கைகோர்க்க ஆரம்பிச்சாங்க. எஸ், பார்ட்னர்ஷிப். பட் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு அடுத்து வந்த எல்லா OnePlus மொபைலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் OnePlus யூசர்ஸ்க்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா OnePlus உடைய அந்த டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ நாம கூட OnePlus டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அதுல இதை பத்தி நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க மேல ஐ பட்டன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ கொடுத்துருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா OxygenOS தூக்கிட்டு நாங்க வந்து ColorOS அப்படிங்கிறத கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ColorOS OxygenOS ரெண்டா செப்பரேட் பண்ணி பண்ண முடியல, அதோடைய டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகம் இல்லையா? அதனால நாங்க இப்போ ஒரே OS வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா பார்ட்னர்ஷிப். OPPO பண்ற வேலை வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஒரே OS மாத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது யூசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாவே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரே கோட் பேஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டிசிஷன் வந்து நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ColorOSக்கும் OxygenOSக்கும் அப்படி என்ன ப்ரோ டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த ஒரு கேள்வி தான் இருக்கும். OxygenOS ரொம்பவே சிம்பிளான ஒரு OS, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்கும். அதுல எந்த விதமான ப்ளோட்வேர்ஸும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான கிளீனான UI அப்படிங்கிறது இருக்கும். பட் ColorOS வந்து கஸ்டமைசேஷனுக்காகவே உருவாக்கப்படுது. நீங்க அந்த ColorOSல ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் AI ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இடத்தையுமே நீங்க யூனிக்கா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் ColorOS. ஸோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு OxygenOSல தான் இருக்கும். ColorOSல அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இதனாலேயே ColorOS சில யூசர்ஸ்க்கு தான் பிடிக்கும், மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு பிடிக்காது. ஆமா, எனக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும்லாம் பிடிக்காது. ஆனா நான் ஒரு காலத்துல நான் இருந்தேன். என்னன்னா மொபைல்ல உள்ள ஸ்டாக் ப்ரோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டம் ப்ரோ போட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையுமே கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ கொடுக்குற கஸ்டமைசேஷன்லாம் எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்படி OS சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால யூசர்ஸ்க்கு என்ன லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூசர்ஸ் அதாவது OnePlus யூசர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய லாஸ் தான். அதுல முக்கியமா இது OnePlus டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிக்கான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் அப்படிங்கிறது மொத்தமா உடஞ்சிரும். ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மொபைல் கிட்டத்தட்ட OPPO மொபைலை யூஸ் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் எப்படி அந்த யூனிக்னஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும்? அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள்லாம் டெவல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களா இனிமேல் வாயை கூட திறக்க முடியாது. ஏன்னா நீங்க OPPO ஃபேமிலி ஆயிட்டீங்க, உங்களெல்லாம் வந்து இனிமேல் நெவர் செட்டில் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே இது பண்ண முடியாது. ஸோ நெவர் செட்டிலுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியே இருந்துச்சு, அந்த கம்யூனிட்டி அப்படியே காணாம போயிடும். அதுதான் ரியாலிட்டி. ஓகே சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை போய் இப்போ நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது பிரச்சனை இல்லை. OnePlus என்ன வேணா பண்ணிட்டு போட்டு, அது அவங்களோட பிரச்சனை. பட் இந்த மொபைல் பிராண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையே. யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல நிறைய மொபைல்ஸ் இருக்கு. நிறைய மொபைல் இருக்கும் போதுல நாம ஏன் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி அதுல ஒரு குறிப்பிட்ட மொபைலை மட்டும் வாங்குறோம்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மொபைல்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெக்ல தான் இருக்கும் அண்ட் ஒரே விலையில தான் இருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பிராண்டை செலக்ட் பண்ணி அந்த பிராண்ட்ல உள்ள மொபைல் தான் நம்ம வாங்குறோம் இல்லையா? காரணம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு விதமான UI இருக்கும், ஒவ்வொரு விதமான ஹார்ட்வேர் இருக்கும், ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு விதமான கேமராஸ் அப்படிங்கிறது இருக்கும். மொத்தத்துல எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் அந்த பிராண்டுக்கான ஒரு யூனிக்கான அடையாளத்தை அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது இல்லையா? ஐபோன் அண்ட் சாம்சங்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே டாப் நாச்ல மேல நிக்கிறதுக்கு ஒரே ரீசன், அவங்க இன்னும் யாரு கூடயும் டை அப் பண்ணாம தன்னோட அடையாளத்தை, தனக்கான ஒரு யூனிக்னஸை இன்னுமே வெளிக்காட்டிட்டு இருக்கிறதுனாலதான். ஸோ அதனாலதான் அவங்க அங்கே நிற்காங்க. ஒரு காலத்துல OnePlusம் அப்படிதான் இருந்தான். நான் OnePlus வாங்க மாட்டேனா அப்படின்னு ஏங்குனேன். இப்போ வாங்கி வச்சிருக்கேன். அதுல தான் வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் OPPO கூட டைப் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினேன். எனக்கு அந்த கேமராவே பிடிக்கல. நம்மளனால அதான் நினைச்சோம்.
ஐஃபோன் அண்ட் சாம்சங் மாதிரி இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் டை அப் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாரு கூடயும் பார்ட்னர் போட்டு இப்போ இந்த ஒன் ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அந்த பிராண்டோடைய அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மொபைல் ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இங்கே ஒரு ஓப்போ மொபைல் இருக்கும், இங்கே ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் இருக்கும், ஓப்போ பெஸ்ட்டா ஒன் ப்ளஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு வாங்க. இல்லை எனக்கு புரியல, ரெண்டுமே ஒரே பார்ட்னர்ஷிப் உள்ளவங்க தான், ரெண்டு இதுலையுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் எதுக்குடா நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கீங்க? இதுவும் 30,000 ரூபா தான், இதுவும் 30,000 ரூபா தான், அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ காட்டிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், ஓப்போ தான் பெஸ்ட்டு, இல்லை ஒன் ப்ளஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடித்து சண்டை போட்டு வாங்கிட்டு இருப்போம். கடைசியாக தான் பார்த்தா தெரியும் அதுவும் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும், இதுவும் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணும். அதில் என்ன யூனிக்னஸ் இருக்க போகுது? சாம்சங்கா ஐஃபோனா அப்படின்னு சண்டை போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லை சாம்சங் கூட வேற ஏதாவது யூனிக்னஸ் ஏதாவது இருக்கா? மோட்டரோலா, சோனி, இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால அவங்க கூடலாம் வந்து டைப் போட்டாங்கன்னா ஓகே. ரெட்மி, ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி, ஷோமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரீஸ் தான். இப்போ ரெட்மி சீரீஸ் அப்படிங்கிறது தனி, அண்ட் அதே மாதிரி ஷாமி சீரீஸ் அப்படிங்கிறது தனி. ஸோ அப்படிங்கும் போதுல அது ஒரு யூனிக்னஸான ஒரு விஷயம். இவங்க கூட பார்ட்னர் போட்டு எதுவும் கொடுக்கல இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஒரு விஷயம் வந்து எதுக்காக வருது அப்படின்னா, அந்த பிராண்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு யூஏ, ஹார்ட்வேர், கேமரா அண்ட் இன்னும் மற்றும் பல அப்படின்னு சொல்லலாம். ஒன் ப்ளஸ் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் தனியாக யூனிக்காக தான் தெரிஞ்சாங்க. காரணம் என்னன்னா அந்த OxygenOS அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ OxygenOS தூக்கிட்டு நாங்கள் ColorOS கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் ஓப்போ மொபைலே வாங்கிட்டு போயிடுவேனே. எதுக்கு நான் தனியாக ஒன் ப்ளஸ் மொபைல் தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்க போகிறேன்? கரெக்ட் தானே? ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நான் நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ என்னதான் இருந்தாலும் ஓப்போவை விட ஒன் ப்ளஸில் வந்து கேமரா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் ஆக்சுவலாக கைஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹார்ட்வேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை பொறுத்து தான் இங்கே கேமராவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் அப்படின்னா எல்லார் மொபைல்லையுமே நீங்கள் வந்து API 2 எனபிளில் இருந்துச்சுன்னா இந்த ஜிகேம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜிகேம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 ரூபாய் மொபைலில் 30,000 ரூபாயா 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் பிக்சல் மொபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அந்த கிளாரிட்டியை இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த மொபைலில் எடுக்க முடியும், ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக. ஸோ தட்ஸ் இட். ஒரு ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகணும், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸில் ColorOS கொடுத்து அதே ஆப்டிமைசேஷன் யார் ஓப்போ பண்ண போகிறாங்க, அண்ட் அதே தான் ஓப்போலையுமே இருக்க போகுது. அப்போ ரெண்டுலேயும் ஃபோட்டோ எடுக்கும் போதுல எப்படி நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பீங்க? ஆனால் நம்ம மொபைல் ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க, உங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க, நம்மளும் பேன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மொபைல் ரிவ்யூஸ்லாம் ஒரு ஸ்கேம் மாதிரி போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அவங்க பண்ணுற வேலை, அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்யூனாக வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்கு எந்த மொபைல் இல்லைங்க. நம்ம ரிவ்யூஸை குறை சொல்கிறதுக்கு பதிலாக எந்த பிராண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கலை, அதான் உண்மை. எனிவே ஒன் ப்ளஸ் கைஸ் யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போட்ட போய் சண்டை போட முடியுமா? அவங்க மூஞ்ச எப்படி நீங்கள் பார்த்து முழிப்பீங்க? முழிக்க முடியாது. ஏன்னா நீயும் ஓப்போதான்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கடம் தான். என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனவே எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் பிராண்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் ஏர்னிங்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது கொஞ்சம் தவறான விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோவில், நாசமான வீடியோவில், இல்லை மோசமான வீடியோவில் சந்திக்கிற வரை பாய்.